வணக்கம். இந்தியாவில் ஏராளமான நபர்கள் காந்தி வழியில், அம்பேத்கர் வழியில் இந்த நாட்டை பார்த்து வருகிறார்கள், நடந்து வருகிறார்கள். ஆனால் இந்தியாவில் இன்னும் ஒரு சில நபர்கள் கோட்ஸே வழியில் தான் நடந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போன்ற ஒரு சில நபர்கள் கொஞ்சம் நாட்களில் ஒரு முறை தலை தூக்குவார்கள். அவர்கள் எந்த அளவில் இந்த நாட்டுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள், அவர்களை தூண்டக்கூடிய நபர்கள் யார், இது போன்ற விஷயங்களை நீங்கள் பார்த்தீர்கள்னா அவர்கள் கையில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான காவியம் வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி. வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி வழியாக அவர்கள் எதெல்லாம் பார்க்கிறார்களோ அதை அப்படியே தன்னுடைய வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் செய்யக்கூடிய நபர்கள். அதே போன்ற நபர் தான் ராகேஷ் கிஷோர். தன்னை அட்வொகேட்டாக முன்னிறுத்தி வைத்த இந்த நபர் இந்த நாட்டு தலைமை நீதிபதியான சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா மீது காலில் போட்டிருந்த ஷூவை கலட்டி எரிஞ்சிருந்தார். இவரை பிஜேபி எந்த அளவில் காப்பாற்றியது, எந்த அளவில் இந்த நபரை ஒட்டுமொத்த கோதி மீடியா ஹீரோவாக எடுத்துக்காட்டியது. 2 நாட்களாக நீங்கள் பார்த்தீர்கள்னா இந்த நபர் ஒவ்வொரு டெலிவிஷன் சேனலுக்கு முன் வந்து தன்னை ஹீரோவாக தான் எடுத்துக்காட்டினார். நான் இந்த செயலை செய்யவில்லை, என்னை கடவுளே செய்ய வைத்தார் என்கிற கட்டுக்கதையெல்லாம் அவுத்து விட்டிருந்தார். ஆனால் இந்த நபருக்கு எதிராக எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கிறது. இதற்கு மேல் இதையும் கடவுளுடைய செயலாக தான் பார்க்க போகிறீர்களா என்கிற அந்த கேள்வியும் ஏராளமான நபர்கள் கேட்க தொடங்கிவிட்டார்கள். இந்த நபர், அதாவது வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி வழியாக தன்னுடைய காவியங்களை எடுத்து வைக்கக்கூடிய இது போன்ற நபர்கள் மீது பெங்களூரில் மற்றும் எஃப்ஐஆர் போடப்படவில்லை, பஞ்சாபிலும் எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கிறது. அமித்ஷா இவரை காப்பாற்றலாம், நரேந்திர மோடி இவரை காப்பாற்றலாம், ஒட்டுமொத்த பிஜேபி சங்கி கூட்டம் அல்ல பிஜேபியின் ஐடி விங் இவரை ஹீரோவாகவும் எடுத்து காட்டலாம். இன்றைக்கும் இந்த நாட்டில் சட்டங்கள் இருக்கிறது. இன்றைக்கும் இது போன்ற நபர்கள் சிறைக்கு போவதற்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்கிறது என்கிறதை இவர்கள் மறந்துவிட்டார்கள். இந்த நபரை பற்றி நீங்கள் பார்த்தீர்கள்னா 71 வயதாகிவிட்டது. யாருக்குமே இந்த நபரே தெரியாது. வாழ்க்கையில் எந்த விதமான சாதனையும் செய்யவில்லை. திடீர் என்று இவருக்கு ஒரு கனவு வந்திருக்கிறது. 71 வயதாகிவிட்டது, என்ன செய்யலாம்? திடீர் என்று ஒரு ஃபேமஸ் ஆவதற்கான ஒரு முயற்சி. அப்போதான் பிஆர் கவி அவர்களுடைய ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளிவருகிறது. அதை பற்றியும் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுவேன். 71 வயதான இந்த நபர் ஜஸ்டிஸ் கவை அவர்கள் கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட்லிருந்து அவருக்கு எதிராக இந்த வேலையை பார்த்ததாக கூறியிருக்கிறார். ஜஸ்டிஸ் கவை அவர்கள் ஒரு சில நாட்களுக்கு முன்பு ஒரு பிஐஎலை பற்றி விவாதிக்கும் போது ஒரு நபர், இதே போன்ற வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியிலிருந்து வந்த நபர், விஷ்ணுவுடைய சிலை ஸ்தம்பிக்கப்பட்டதாக அதை ரெஸ்டோர் செய்வதற்கான ஒரு பிஐஎலை எடுத்து சென்றிருக்கிறார். கவை அவர்கள் அந்த பிஐஎலை பார்த்தவுடன், இது என்னுடைய ஜுடிஷரியில் இருக்கக்கூடிய விஷயம் கிடையாது, இதற்காக ஆர்கியலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா இருக்கிறது, அங்கே போய் நீங்கள் மனுவை போடுங்கள். பிஐஎல் போட்ட நபர் தொடர்ந்து பிஆர் கவை அவர்களை புஷ் செய்து கொண்டே இருந்திருக்கிறார். இதற்காக நீங்கள் பதில் கொடுக்கணும். கொஞ்ச நேரம் அமைதியாக கேட்ட பிஆர் கவி அவர்கள், நீங்கள் தான் விஷ்ணுவோடைய பரம பக்தராச்சு, அப்போ அவரிடமே போய் இந்த மனுவை கொடுத்து விடுங்கள், நான் கூறியதை நான் கூறிட்டேன், நீங்கள் ஆர்கியலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா கிட்ட போய் தன்னுடைய மனுவை கொடுங்கள் என்று. கேட்கலைன்னா வழி கடவுள்கிட்ட போய் வேண்டுகொள்வது மட்டும்தான். இதற்கு பின் என்ன? இந்த ஒட்டுமொத்த விஷயத்தை சங்கிகள், ரைட் விங்கர்ஸ்கள் ட்விஸ்ட் செய்து சோஷியல் மீடியாவில் பகிர தொடங்கிவிட்டார்கள். 100க்கும் மேற்பட்ட சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ்கள், யூடியூப்பில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்சர்ஸ்கள் கவை அவர்களை பற்றி ஏராளமான தவறுகளை, கட்டுக்கதைகளை எடுத்து வைக்க தொடங்கினார்கள். அதாவது கவை அவர்கள் எந்த கான்டெஸ்டில் பேசினார், எதற்காக பேசினார், எந்த விதமான விஷயத்தையும் இவர்களால் உறுதி செய்யப்பட முடியவில்லை. ஆனால் ஒரு தலித், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு உயர் பதவியில் இருக்கக்கூடிய நபர், எந்த விதமான மெரிட்டில் இவர் அங்கே வந்திருக்கிறார், எப்படி வந்திருக்கிறார் என்ற ஏராளமான விஷயங்களை தாண்டி ஒரு தலித் அந்த இடத்தில் எப்படி போனார் என்கிற அந்த ஆதங்கத்தில் இந்த நபர்கள் பேச தொடங்கினார்கள். இன்னைக்கு இது போன்ற அனைத்து நபர்கள் மீதும் ஒரு எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை இருக்குது, லூசர். லூசர்களுக்கு தான் இது போன்ற விஷயங்கள் நடக்கும் என்பதும் இந்த இடத்தில் நீங்கள் பார்க்க வேண்டும். கவை அவர்களை பற்றி நீங்கள் பார்த்தீர்கள்னா, இந்த நபர் ஷூ எரிஞ்சதுக்கப்புறம் எதுவுமே அவர் சொல்லவில்லை.
லெட் த ப்ரொசீடிங் பிகின். இந்த நபரையெல்லாம் நீங்கள் பெருசாக பார்க்காதீங்க, லெட் ஹிம் கோ, யூனோ. மன்னிச்சு விட்டுட்டார். பிகாஸ் ஹீ ஃபாலோஸ் காந்தியிசம், ஹீ ஃபாலோஸ் அம்பேத்கர். லூசர்ஸ் எப்படி நடந்து கொள்வார்களோ அப்படி தான் இந்த ராகேஷ் கிஷோர் போன்ற நபர்கள் நடந்து கொள்கிறார்கள். பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா இந்த நபருடைய லைசன்ஸை பறித்திருக்கிறார்கள். அதாவது இந்த நபர் இதற்கு மேல் எங்கேயுமே ப்ராக்டிஸ் செய்ய முடியாது. இதை தாண்டியும் நீங்கள் பார்த்தீர்கள்னா 2 நாட்களாக இந்த நபர் தன்னுடைய சோஷியல் மீடியா பக்கம் வழியாக இந்த நாட்டை அலைக்கழிக்கிறது, இந்த நாட்டு ஜுடிஷரியை சேலஞ்ச் செய்வது, ஒவ்வொரு மீடியா சேனலில் உட்கார்ந்து கொண்டு என்னை யாராலுமே எதுவுமே செய்ய முடியாது என்கிற ஒரு விஷயத்தை எடுத்து வைத்தது மட்டும்தான். இப்போ இந்த நபர் மீது எஃப்ஐஆர் போடப்பட்ட உடனேயே இந்த நபர் மறுபடியும் டெலிவிஷன் மீடியாவுக்கு முன் வந்து நானும் தலித் தான் என்கிற விஷயத்தை எடுத்து வைத்திருக்கிறார். இதுவரை ஸ்வர்ன் என்று கூறக்கூடிய இதே நபர் இப்போ எப்படி தலித்தாக மாறினார்? அதாவது தன்னை காப்பாற்றுவதற்கான அனைத்து முயற்சிகளையுமே இந்த நபர் எடுத்து வைத்திருக்கிறார். நீங்களே கேட்டுவிடுங்கள். सर्टिफिकेट तो मैं इस समय आपको नहीं दिखा सकता, मगर मैं ये भी नहीं कह सकता कि आप जो पूछना चाहते हैं वो मुझे बताना जरूरी है। मगर मैं दलित हूँ, बस इतना ही आप समझ लें, इतना काफी। और अगर आप गूगल में जाके देखेंगे तो किशोर को क्या, मेरा राकेश किशोर, जैसे डॉक्टर राकेश किशोर में लिखता हूँ, मेरे हाई स्कूल से अब तक के सब सर्टिफिकेटों में यही लिखा हुआ है। किशोर जो सरनेम है उसे आप जाके गूगल पे चेक कर लीजिए, मैं इससे ज्यादा कुछ नहीं कर रहा हूँ। This is what the mindset of these sort of people. ஒரு விஷயத்தை செய்வது, சிக்க மாட்டோம் என்று நம்புவது, மாட்டிக்கொண்டால் அதிலிருந்து எப்படி தப்புவது என்கிற அந்த வேலையை பார்ப்பது. அதாவது கல்லை எரிஞ்சு அங்கிருந்து ஓடக்கூடிய வேலை மட்டும்தான் இவர்கள் பார்த்து வருகிறார்கள். சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் அஜித் பாரதி போன்ற நபர்கள் ஏன் ஒரு செருப்பு எடுத்துகிட்டு போனீங்க, இன்னொரு செருப்பு எடுத்துகிட்டு போகலை, ஏன் ஒரு செருப்பு அடிச்சிங்க, இன்னொரு செருப்பையும் அடிக்கலை, இது போன்ற வீடியோக்களை போட்டு வந்திருந்தார்கள். இன்றைக்கி இவர் மீதும் எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கிறது. உடனடியாக என்ன செய்கிறார்? நரேந்திர மோடியிடம் உதவிக்காக கடிதங்கள் எழுதி வருகிறார். ஐயா பாருங்கள், உங்களுக்காக நாங்கள் வேலை பார்த்து வந்தோம், இப்போ நீங்களே அமைதியாக இருந்தால் எப்படி, எங்களை என்னதான் சொல்கிறீர்கள் என்கிற ஏராளமான விஷயங்களை அந்த நபர் பேசியதும் நான் உங்களுக்கு எடுத்து காட்டப் போகிறேன். ஆனால் இதே இடத்துல பாருங்கள், டெல்லி போலீஸ் ஆர் உத்தரப்பிரதேஷ் போலீஸ், பிஜேபி கையில் இருக்கக்கூடிய இந்த போலீஸார்கள் ஐ லவ் முகம்மது என்கிற ஒரு போர்டை எடுத்துகிட்டு ஒரு இஸ்லாமியர் வந்தாலே போதும் அந்த நபர் மீது எஃப்ஐஆர்கள் போடுவார்கள். ஆனால் இது போன்ற நபர் ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா மீதே செருப்பை எரிஞ்ச நபர் மீதும் எந்த விதமான வழக்கும் போடப்படவில்லை. இன்றைக்கி பஞ்சாப் கவர்மெண்ட், அங்கே இருக்கக்கூடிய ஆம் ஆத்மி கட்சி, அவர்கள் நூற்றுக்கணக்கான எஃப்ஐஆர்களை போட்டிருக்கிறார்கள். யார் இந்த நபரை தூண்டினார்களோ, எதனால் இந்த நபர் காலில் கடந்த செருப்பை எடுத்து எரிஞ்சாரோ அந்த நபர்களை டார்கெட் செய்து பார்க்கும்போது அனுபம் ரிஷி, அஜித் பாரதி போன்ற நபர்கள் இன்னைக்கு உதவி கேட்டு நரேந்திர மோடியிடம் போய் நிற்கிறார்கள். யூ ஷுட் கோ அண்ட் ஸ்பிளிட் ஆன் கவைஸ் ஃபேஸ். இதுவும் ஒரு ஸ்டேட்மெண்ட். கவே அவர்கள் முகத்தில் ஏன் துப்பவில்லை? இன்னொரு நபர், உங்கள் கையில் ஷூ இருந்திருக்கக்கூடாது, துப்பாக்கி இருந்தாலும் நல்லா இருந்திருக்கும். இது எல்லாமே இவர்கள் போட்டு வந்த இந்த வீடியோக்கள். சிந்தித்து பாருங்கள் எந்த அளவில் வன்மத்தை இவர்கள் பரப்பியிருந்தார்கள் என்று. ஹேட் ஃபில்ட் derogatory post that were not only insult against the Chief Justice of India of this country but also provocates post on religion and caste lines. எஃப்ஐஆரில் எழுதப்பட்ட இந்த வார்த்தைகள் ஜாதியின் அடையாளத்தை வைத்து இவர்களுடைய வெண்மம், இவர்களுடைய அந்த போஸ்ட் ஏராளமான நபர்களை தூண்டக்கூடிய வேலையை பார்த்திருக்கிறது. எஃப்ஐஆரில் அடுத்த வரியை நீங்கள் கேளுங்கள். ப்ரொவோக் வயலன்ஸ், இன்டிமிடேட் அண்ட் இன்சல்ட் அ மெம்பர் ஆஃப் ஸ்கெடியூல் காஸ்ட். இவர்கள் மீது ஸ்கெடியூல் காஸ்ட் அந்த செக்ஷனிலும் வழக்கை போட்டிருக்கிறார்கள். அதாவது இவர்களுக்கு சாதாரணமாக பெயில் கிடைக்காது. Meanwhile, a nature of these posts was provocate, aimed inciting violence. Additionally, a hate campaign was launched against Dalit individuals. ஒரு தலித் இண்டிவிஜுவல், உயர் பதவியில் இருக்கக்கூடிய நபர், அவர்கள் மீதும் இது போன்ற இன்ஃப்ளூயன்சஸ்களுடைய ஹேட் ஸ்பீச் பரவி கொண்டிருக்கிறது. இவர்கள் மீது போடப்பட்ட செக்ஷன்ஸ் எஃப்ஐஆர் 3513, 3514, அதாவது
SC/ST ஆக்ட் இவர்கள் மீது போடப்பட்டிருக்கிறது. இதே போன்று செக்ஷன் 196, 352, 353(1), 353(2), 61 BNS வேணும்னே தெரிஞ்சு கொண்டே அனைத்து விஷயத்தையுமே அறிஞ்சு கொண்டே இது போன்ற விஷயங்களை செய்யக்கூடிய நபர்கள் கிரியேட்டிங் ஹேட்ரேட் பிட்வீன் டூ கம்யூனிட்டிஸ், இரண்டு சமுதாயத்திற்கு நடுவே வெறுப்பை பரப்புவதற்கான சட்டங்களை போட்டிருக்கிறார்கள். Ajit Bharti now goes to Prime Minister and he says, save me, காப்பாற்றுங்கள். என்ன பேசினார் அதையும் நீங்கள் பாருங்கள். The same person who said, ஏன் நீ ஒரு செருப்பு எடுத்துகிட்டு போன, ரெண்டாவது செருப்பு எடுத்துகிட்டு போகலை, ஏன் ஒரு முகத்தில் நீ துப்பிட்டு வரலை, இது போன்ற வார்த்தைகளை பேசிய இதே அஜித் பாரதி இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறார். அதே சோஷியல் மீडिया பக்கத்தில் पंजाब में मुख्यमंत्री के कई ज़िलों में सैकड़ों सोशल मीडिया हैंडल्स पर गैर जिम्मेदारी धाराओं में FIR करवाई गई है. பஞ்சாபில் இருக்கக்கூடிய அரசாங்கம் சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய எங்கள் போன்ற எத்தனையோ அப்பாவி யூடியூபர்ஸ்கள் மீது தவறான முறையில் FIR போட்டிருக்கிறார்கள். इस FIR का इन सारे हैंडलों पर जो प्रभाव पड़े, परंतु अब आप ही बताइए, इस कानून के हथियार बनाने में आपकी सबसे बड़ी भूमिका है. நீங்கள் தான் இந்த சட்டத்தை கொண்டு வந்தீர்கள். பாரதிய நியாய சம்ஹிதா பிரைம் மினிஸ்டர் மோடியால் தான் கொண்டு வரப்பட்டது. இப்போ அதே சட்டத்தை வைத்து எங்களை முடக்கக்கூடிய வேலையை பஞ்சாப் அரசாங்கம் பார்க்கிறது. ஐயா காப்பாற்றுங்கள். यदि CJI पर किसी ने टिप्पणी की है तो पंजाब सरकार का क्या लुक्स बनता है. CJI மீது ஒரு நபர் பேசினால் கூட पंजाब அரசாங்கம் இதற்காக இந்த FIR போடுகிறது. क्या मैं पंजाब में रहता हूँ, क्या गवाई पंजाब में रहते हैं या फिर सुप्रीम कोर्ट पंजाब में है, நான் பஞ்சாபில் வசித்து வருகிறேனா, அல்ல கவை அவர்கள் பஞ்சாபில் வசிக்கிறாரா, அல்ல சுப்ரீம் கோர்ட் பஞ்சாபில் இருக்கிறதா, या केवल यह पंजाब सरकार के पास पंजाब पुलिस है और பஞ்சாப் அரசாங்கத்திடம் பஞ்சாப் போலீஸ் இருப்பதாக அதை காரணம் காட்டி அவர்கள் எங்கள் மீது வழக்கு போடுகிறார்களா. इस कानून की आड़ में ब्राह्मणों और स्वर्णों, மிக முக்கியமான வார்த்தை பாருங்க, இந்த FIR-இல் பிராமணர்கள் உயர் ஜாதியினர்களை டார்கெட் செய்யக்கூடிய வேலையை பார்க்கிறார்களா. வாட் வர் யூ டூயிங். நேற்று ஒரு வீடியோவை போட்டிருந்தேன். இதே போன்ற ஒரு கோமாளி ஒரு வீடியோவை பகிர்ந்திருந்தார். கவை அவர்களுடைய முகத்தை நீல நிறத்தில் பூசி ஒரு AI ஜென்ரேட்டட் வீடியோ. அவருடைய கழுத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா ஒரு குடம் இருந்தது. எந்த அளவில் இது இழிவான விஷயம் என்று நீங்கள் பார்த்தீர்கள்னா 1818ஆம் ஆண்டு இதற்கான ஒரு செக்மெண்ட்டே இருக்குது. நீங்கள் போய் படிங்க, கூகுளில் போய் படிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். அந்த காலகட்டத்தில் தலித்கள் ரோட்டில் நடமாடக்கூடாதா. நீங்கள் எந்த பாதையில் போகிறீர்களோ அந்த பாதையில் தலித்கள் வரக்கூடாது. தலித்களை அடையாளம் கண்டுபிடிப்பதற்காக அவர்களுடைய இடுப்பில் ஒரு கருப்பு கயிறை கட்டுவார்களாம். அந்த கருப்பு கயிறுக்கு பின்னாடி ஒரு தொடப்பத்தை கட்டி விடுவார்கள். தலித் எங்கெல்லாம் நடந்து போகிறார்களோ அந்த தொடப்பமும் அதுக்கு பின்னாடியே அப்படியே பரபரன்னு போகும். அதாவது எங்கே அவர்களுடைய பாதங்கள் படுதோ அதுவும் அவர்கள் தொடச்சிட்டே போகணுமா. ரெண்டாவது அவர்களுடைய கழுத்தில் கட்டப்பட்ட அந்த குடம், கவை அவர்களுடைய இந்த படத்தை பாருங்கள், இதே போன்ற படம் தான். அவர்களுடைய எச்சல் கூட ரோட்டில் விழுகக்கூடாது என்கிற விஷயத்திற்காக கழுத்தில் அந்த குடத்தை, அந்த பானையை கட்டி விடுவார்கள். This is what the ideology of right wingers. Just imagine. இது போன்ற போஸ்ட்கள் கடந்த ஒரு மாதமாக கவி அவர்களுக்கு எதிராக போடப்பட்டது. இன்றைக்கி அவர்கள் மீது எஃப்ஐஆர் போட்ட உடனே ஐயா காப்பாற்றுங்கள், நீங்கள் சொல்லிதானே இதெல்லாம் நாங்கள் செஞ்சோம். ஸோ இட் இஸ் எவிடென்ட் தட் பிஜேபி, தீஸ் ஆர் த பீப்புள் who was supported by Narendra Modi, who was supported by Amit Shah, who was supported by RSS, Vishwa Hindu Parishad, Bajrang Dal. This is the ideology of Savarkar, Godse. And இன்னைக்கு ஸ்வர்ண பிராமன்ஸ்களை இவர்கள் டார்கெட் செய்கிறார்கள். நீங்கள் என்ன செய்தீர்கள் கடந்த ஒரு மாதமாக? சரி, சிஜேஐ மீது இந்த தாக்குதலுக்கு பின்பு யாருமே எதுவுமே செய்ய முடியாது என்ற அகங்காரத்தில் இருந்த ராகேஷ் கிஷோர், இவர் மீது பெங்களூர் போலீஸ் ஒரு வழக்கை போட்டிருக்கிறார்கள்.
பெங்களூர் போலீஸ் சாதாரணமான வழக்கை போடவில்லை. இந்த நபர் மீது போட்ட வழக்கு பெங்களூரில் இருக்கக்கூடிய லாயர்ஸ் அசோசியேஷன், ஆல் இண்டியா லாயர்ஸ் அசோசியேஷன் வழியாக போடப்பட்டிருக்கிறது. பெங்களூரில் மட்டுமல்ல, மகாராஷ்டிராவிலும் நவி மும்பையிலும் இந்த நபர் மீது ஒரு வழக்கு போடப்பட்டிருக்கிறது. இதற்கு மேல் தப்ப முடியுமா? ஏன்னா டெல்லி அரசாங்கம், ஹோம் மினிஸ்ட்ரி, அமித்ஷாவுடைய போலீஸ் இந்த நபர் மீது எந்த விதமான வழக்கையும் போடவில்லை. நவ் தெர் இஸ் a zero FIR which is filed in Bangalore. zero FIRனா நாட்டில் எங்கே வேணாலும் நீங்கள் வழக்கு போடலாம். அந்த வழக்கு அந்த டெடிக்கேட்டட் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ரெஃபர் செய்யப்படும், அதாவது ட்ரான்ஸ்ஃபர் செய்யப்படும். இதுவரை எஃப்ஐஆர் போடப்படவில்லை என்று அகங்காரத்தில் இருந்த இந்த நபர் இன்றைக்கி எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கிறது. அந்த எஃப்ஐஆர் டெஃபினட்டாக டெல்லிக்கு ட்ரான்ஸ்ஃபர் செய்யப்படும். ஜமுனா பார், மயூர் விஹாரில் தான் இந்த நபர் இருக்கிறார், அங்கே ட்ரான்ஸ்ஃபர் செய்யப்படும். அப்படி அந்த எஃப்ஐஆர் மீது நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றால் பிஜேபி இந்த நபரை காப்பாற்றுகிறது. இப்போது அமித்ஷா அண்ட் டீம் got caught. என்ன செய்வது? பிகாஸ் நரேந்திர மோடி he said, நான் கவே அவர்களுக்கு ஃபோன் செஞ்சு பேசினேன், கவே அவர்களுக்கு துணையாக நாங்கள் நிற்கிறோம், பல விஷயங்கள் நீங்கள் பேசினீர்கள். ஆனால் இந்த நபர் மீது எந்த விதமான வழக்கும் போடவில்லை, இந்த நபரை கைதும் செய்யவில்லை. அண்ட் இதே நரேந்திர மோடியின் கோதி மீடியா இவரை ஹீரோவாக சித்தரிக்கக்கூடிய வேலையை பார்த்து வந்தார்கள். ராகேஷ் கிஷோர் மீது செக்ஷன் 132 மற்றும் செக்ஷன் 133 அண்டர் பிஎன்எஸ் எஃப்ஐஆர் பதிவிடப்பட்டிருக்கிறது. இந்த எஃப்ஐஆரும் கடவுள் தான் போட்டிருக்கிறாரோ என்னமோ. ஏன்னா இவரிடம் கேட்டபோது நான் அந்த செயலை செய்யவில்லை, என்னை கடவுள் தான் செய்ய வைத்தார். ஸோ இந்த போலீஸார்களையும் அட்வொகேட்ஸ்களையும் கடவுள் தான் இயக்கி வருகிறாராம். இந்த கேள்விக்கான பதிலை இன்னொரு எங்கள் பாருங்கள். அனுபம் கே சிங் இந்த நபரும் ஹேட் ஸ்பீச்சஸ்கள் பிஆர் கவே அவர்களுக்கு எதிராக ஏராளமான வீடியோக்களை போட்ட இந்த நபர் மறுபடி நவ் தெர் இஸ் அ நேம் அண்டர் SC/ST ஆக்ட், பிடிபட்டால் வெளியில் வர முடியாது, அந்த அளவில் இந்த வழக்குகள் இருக்குது. இந்த நபர் சோஷியல் மீடியாவில் ஒரு போஸ்டர் போடுகிறார். அஸ்பதால் மேகும் ஒரு ஃபோட்டோ போட்டிருக்காப்புல, காலில் பிளாஸ்ட் போட்டிருக்கு, கால் உடைஞ்சிருக்கான். मैं अस्पताल में हूँ, इसी दौरान पंजाब की आप सरकार द्वारा की गई FIR में मेरा नाम होने की सूचना मिली अंडर SC/ST ஆக்ட். நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன், என் காலில் அடிபட்டிருக்கேன். இப்போது பஞ்சாபில் இருக்கக்கூடிய ஆம் ஆத்மி கட்சி என் மீது போட்ட அந்த எஃப்ஐஆரை பற்றி நான் கேட்டேன், தகவல் எனக்கு கிடைச்சது. என் மீது SC/ST ஆக்ட் போட்டிருக்கிறார்களா? प्लास्ट तो हो गया है, सर्जरी जेल में हुई तो पैसे बच जाएंगे. கால் உடைஞ்சிருக்கு, பிளாஸ்டர் போட்டிருக்கிறார்கள். என்னை சிறையில் அடைத்தால் சிறையிலேயே என்னுடைய ஆப்ரேஷன் நடந்துடும், என்னுடைய பணம் மீதமாகும். அகேன் தீஸ் பீப்புள் they don't know what they say and what they have done. ஜஸ்டிஸ் கவை அவர்கள் இந்த நபரை மன்னித்து விட்டார். அமைதியாக இந்த நபர் ஏதோ ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கலாம். பட் நோ, இந்த நபருடைய இந்த சோஷியல் மீடியா பக்கத்தை பார்த்தீர்கள்னா ஒவ்வொரு 15 நிமிடத்திற்கு ஒரு முறை இந்த நபர் தூண்டக்கூடிய வேலையை பார்த்து கொண்டே இருந்தார். ஒட்டுமொத்த கோதி மீடியா இந்த நபரை பேட்டி மீது பேட்டி எடுத்துக்கொண்டே இருந்தார்கள். அதற்கான விளைவு, இவரை தூண்டிய அந்த நூற்றுக்கணக்கான யூடியூபர்ஸ்கள், அதற்கான விளைவு உங்களுக்கு முன். சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இந்த நாட்டின் ஒரு கடைசி நம்பிக்கை. எங்கேயுமே நியாயம் கிடைக்காத போது ஒவ்வொரு நபரும் சுப்ரீம் கோர்ட்டை நாடிதான் போகிறோம். சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவின் இது போன்ற அவமானத்தை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? உங்களுடைய கருத்தை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதி விடுங்கள். இதை தாண்டி இந்த வீடியோவை பகிருங்கள். எங்களை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் கீழே இருக்கக்கூடிய UPI வழியாக உங்களுடைய ஆதரவுகளை தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.